Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 40th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் டெல்லி. ஜென்ரலாக வந்து இந்த விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக்காக தான் இருந்தது. எகெயின் வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு ரெக்கார்ட் ஸ்கோர் வந்து பீட் பண்ணிடுவாங்களோங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸாக தான் இருந்தது. எகெயின் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸே இங்கே எதிர்பார்க்கலாம். ஜென்ரலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம்னா ஐபிஎல் இது வரைக்கும் 4 முறை மோதி இருக்காங்க. இதில் 2 டைம்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸும் 2 டைம்ஸ் குஜராத் டைட்டன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசன்ல ஏற்கனவே நடந்த மேட்ச்ல வந்து ரொம்ப ஈஸியா டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசன்ல வந்து 8 கேம்ல 4 வின்ஸ் அண்ட் 4 லாஸோட டேபிள்ல வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க. இந்த சீசன் உங்களுக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்டான சீசன் தான். லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு நல்ல விக்டரி. அதுக்கு காரணம் அவங்களோட ஸ்பின் பவுலர் சாய் கிஷோர் அண்ட் நூர் அகமது வந்து ரொம்ப சூப்பராக போட்டாங்க. சாய் கிஷோர் வந்து இந்த சீசன் இனிஷியலாக நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் சடனாக ஏன் வந்து ஒரு டீமில் விளையாடலேன்னு தெரில. பட் எகெயின் கொண்டு வந்திருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம். நூர் அகமதும் லாஸ்ட் கேம் நல்லா போட்டார். ஸோ அந்த ஸ்பின் ட்ரியோ ரஷித் கான், நூர் அகமது அண்ட் சாய் கிஷோர் வந்து ரொம்ப நல்லா போடுறாங்க. லாஸ்ட் கேம் வந்து மோகித் சர்மாவும் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக போட்டார். ஸோ பவுலிங்காக அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கில்லையே தான் நம்பி இருக்காங்க. சாய் சுதர்ஷன் லாஸ்ட் கேமில் கூட வந்து பெருசாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. கொஞ்சம் மேட்ச் வந்து பேலன்ஸாக போயிட்டு இருக்க போகும்போது டிவாட்டியா தான் வந்து கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணார். அதான் அவங்களுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ். மில்லரும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கார். இவங்க பேட்டிங்கை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாது கில்லை தவிர. பட் பவுலிங் ஓரளவுக்கு இப்போ நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இவங்க ஜெயிக்கணும்னா நிச்சயம் வந்து பவுலிங்கை வச்சு தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு முடியும். பட் ஸ்டில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஐ டவுட் இஃப் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கேன் வின் திஸ் கேம். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 8 கேம்ஸில் 3 வின்ஸ் அண்ட் 5 லாஸோட டேபிளில் 8th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களுக்கும் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டான ஒரு சீசன் தான். சடனாக வந்து ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, மற்ற எல்லா மேட்சும் வந்து ஒரு சொதப்பலான பர்ஃபார்மன்ஸ் தான். லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா வந்து எகெயின்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க பவுலிங் வந்து சுத்தமாகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. இஷாந்த் சர்மா நல்லா தான் போட்டுட்டு இருந்தார் இந்த சீசன். பட் அவரை ஏன் வந்து ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ரீசன்ஸ் தெரில. மேபி இன்ஜுரியா நிகிலா அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரில. முகேஷ் குமார் நல்லா போடுறாரு, பட் அவரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரில. சேம் வித் வந்து குல்தீப் யாதவ். பவுலிங் ரொட்டேஷன் ஆஃப் பண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது. கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ராசர் நல்லா விளையாடுறாரு. ஸ்டப்ஸ் ஒரு லாஸ்ட் 2 கேம் சரியாக விளையாடல. பண்ட் இப்போ தான் ஓல்டு பண்ட்டாக நம்ம பார்க்கலான்னு நினச்ச போகும்போது லாஸ்ட் கேம் வந்து எகெயின் ஒரு சொதப்பலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த சீசனில் ஆல்ரெடி ஜிடியோட ஒரு கேம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஐ ப்ரெடிக்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின். ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். நான் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சாகாவை எடுக்கல. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அவருடைய பேட்டிங் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் வேறு பெட்டர் ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் வந்து சாகாவை எடுக்கல. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன். டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வந்து டேவிட் வார்னர் அண்ட் ஃப்ராசர். வார்னரோட லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஃபார்ம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இந்த பிட்ச் கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கிறதுனால வந்து அவர் இந்த பிட்சில் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஃப்ராசர் வந்து விளையாண்ட 2-3 கேம்லேயுமே ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. லாஸ்ட் கேமில் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவர் எடுக்கிறது வந்து மஸ்ட் பிக் தான். நெக்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து சுபம் கில் அண்ட் சாய் சுதர்ஷனை வந்து எடுத்திருக்கேன். இதில் கில்லு வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். சாய் சுதர்ஷன் வந்து அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து மற்ற கம்பேர்ட் டு வந்து மற்ற ஜிடி பேட்டர்ஸ் வந்து சாய் சுதர்ஷனை தான் நம்ம ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஐ எம் கோயிங் வித் சாய் சுதர்ஷன். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். அக்ஷர் பட்டேல் இவர் வந்து பவுலிங் நல்லா போடுறாரு. பட் பேட்டிங் இவருக்கு பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கேம் ஒரு 10-15 ரன்ஸ் அடித்தா கூட உங்கள் டீமுக்கு அது போனஸ் அப்படிங்கிற அடிப்படையிலே இவரை நான் பிக் பண்ணியிருக்கேன். உமர் சாய் இவரையும் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இந்த சீசன் வந்து சோஃபார் சுமாராக தான் பண்ணுறாரு. பட் கம்பேர்ட் டு டிவாட்டியா வந்து இவர் கண்டிப்பாக பவுலிங்கும் பண்ணுவார் பேட்டிங்கும் பண்ணுவாருங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இவரை நான் பிக் பண்ணியிருக்கேன். இல்லை வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டிவாட்டியா கூட பிக் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஜிடியிலேருந்து மோகித் சர்மா அண்ட் வந்து ரஷித் கான். ரஷித் கான் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். மோகித் சர்மா ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். நீங்கள் வேணால் சாய் கிஷோரை பிக் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ் அப்படிங்க போகும்போது வந்து அந்த டீமுக்கு ஃபிட் ஆகிறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒரு பேசர் அண்ட் வந்து ஒரு ஸ்பின்னரை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து 2
பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் அவருக்கு இருக்கிற ஃபார்முக்கு வந்து நிச்சயமாக அவரை நம்மளால் ட்ராப் பண்ணவே முடியாது. கலீல் அகமது வந்து என்னதான் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் வந்து விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. நம்ம ஃபேண்டசி டீமுக்கு வந்து விக்கெட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ முகேஷ் குமாரை கம்பேர் பண்ண போகும்போது இவர் நிறைய விக்கெட் எடுக்கிறதுனால ஐ ப்ரிஃபர் கலீல் அகமது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனா சுபம் கில்லை சூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு டீமை கம்பைன் பண்ணி பார்க்க போகும்போது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதிக ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக நான் வந்து கில்லை பார்க்குறேன். வைஸ் கேப்டனா நான் வந்து ஃப்ராசரை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்வாப் கூட பண்ணி வந்து இவரை கேப்டனாகவும் கில்லை வைஸ் கேப்டனாகவும் போடலாம். பட் ஆனால் ஃப்ராசருக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதுனால வந்து நான் அவரை வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 கேம்ஸ் அவரோட ஹிட்டிங் ஃபார்மும் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸும் வந்து அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு இனிஷியலி பவர் பிளேயில். அதர் தேன் தட் வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வார்னர் லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் நல்லா விளையாடல. ஸோ இந்த கேம் அவரோட கேமாக இருக்கலாம். ரிஷப் பண்ணிட்டு லாஸ்ட் கேம் ரொம்ப சொதப்பலாக விளையாண்டாரு. ஸோ ஒரு ஃபயர் இன்னிங்ஸோட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குல்தீப் யாதவ் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான் இந்த ட்ராக்ல. பட் லாஸ்ட் கேமே ஒரு 4 விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் கூட ஒரு லாபமாக இருக்கும்னு சொல்லி நான் பார்க்குறேன். ரஷீத் கானும் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான். பட் ஆனால் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸில், அக்ஷர் பட்டேல் அண்ட் ரிஷப் பண்ட். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் ஒருவேளை அவர் நல்லா போட்டார்னா அதுவும் உங்களுக்கு லாபம் தான். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.